الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وقال الله تعالى في آية أخرى قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்றெழவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் மிக பெரியவன் என்று பொருள். இது நமக்கு நன்றாக தெரியும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தேடக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்வார்கள். ஒரு நான் முஸ்லிமாக இருந்தாலும் கூட, முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரன் இந்த முஸ்லிம்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்கிறாங்களே, அடிக்கடி சொல்கிறாங்களே, என்னதான் இதுக்கு அர்த்தம் என்று அவர் டிக்ஷனரியை தொலாவுனா அவருக்கு தெரிஞ்சிடும். அல்லாஹு அக்பர்னு சொன்னால் அல்லாஹு தான் மிகப்பெரியவன் என்று பொருள். ஒரு நான் முஸ்லிமும் இதற்கான அர்த்தத்தை தேடினால் அந்த அர்த்தம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவார். ஆனால் ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும், ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் இந்த வாசகத்தினுடைய அர்த்தத்தை ஒரு நான் முஸ்லிம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரிந்து கொள்வதோட அந்த அல்லாஹு அக்பர்னுடைய கடமையை அவர் முடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை சில விஷயங்களை எதிர்பார்க்குது. யார்கிட்ட? குறைஞ்சபட்சம் அந்த அல்லாஹு அக்பர் என்பதை புரிந்து கொண்டவரிடத்தில். அல்லாஹுதான் எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட மிகப்பெரியவன் என்கிற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக உண்மைப்படுத்துகிற சமயத்தில்தான், நாம் அதனை சாட்சியப்படுத்துகிற சமயத்தில்தான் அந்த வார்த்தை நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மையாகுது. வாழ்க்கையில் அல்லாஹு அக்பர் என்பது வெளிப்படணும். எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். வார்த்தையில் வெளிப்படுவதல்ல, வாழ்க்கையில் அல்லாஹு தான் மிகப்பெரியவன் என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் சாட்சியமாக்க வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அக்பர்னுடைய கடமையை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்ல முடியும். அப்பொழுதுதான் ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்கிற அந்த அர்த்தம் முழுமையடைகிறது. வாழ்க்கையில் அல்லாஹுவை பெருசாக்குகிற சமயத்தில் நம்முடைய செல்வம், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நமக்கென்று கிடைத்திருக்கக்கூடிய அறிவு, நம்முடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறதோட அதன் மேலே ரொம்ப உறுதியான நம்பிக்கையும் வைக்கணும். புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது வேற. ஒரு மனுஷன் அல்லாஹ் தான் பெரியவன் என்கிறத புரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை நம்பணுங்கிற அவசியம் இருக்கா? உதாரணமாக, கடந்த காலங்களில் எத்தனையோ முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் அல்லாஹு அக்பர்னா என்னங்கிறத பற்றி ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. தொலைக்காட்சிகளிலே தொடராக கூட செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள்.
உதாரணமாக இறந்து போன தமிழ் அறிஞரான வலம்புரி ஜான் மாதிரியான ஆட்கள் அல்லாஹு அக்பர்னா என்னங்கிறத பற்றி நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. அது அல்லாஹு அக்பரை புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் அதை அவங்க நம்புனாங்களா? இல்லை. கடைசி வரைக்கும் அவர்கள் அதனை நம்பலை, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹு அக்பர்னா அல்லாஹு தான் மிக பெரியவன் என்று புரிந்து கொள்வது என்பது வேறு, அதன் மீது நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது வேறு. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா காரணம் இருக்கு. இப்போ நாம் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் தத்துவார்த்தமான விஷயமா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. புரியறதுக்கு கஷ்டமான விஷயம் இல்லை. இல்முனா அறிவுங்கிறது நமக்கு தெரியும். இல்முனா அறிவு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது அரபியில், ஹிதாயத்து, நேர்வழி காட்டுறது. அறிவுங்கிறது வேற, ஹிதாயத்துங்கிறது வேற. ஒரு மனுஷனுக்கு இஸ்லாமிக் அறிவு வருதுன்னு வச்சுக்கோங்க, இஸ்லாமிக் நாலேஜ், ஏகப்பட்ட இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? அவசியம் இருக்கா? இல்லை. அறிவு மனுஷன் மூலமாக தேடிக்கிற விஷயம், ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ்விலிருந்து வர்ற விஷயம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அறிவை ஒரு மனுஷன் தேடிட்டு இருக்கிறனாலேயே ஹிதாயத்து அவனுக்கு கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன்கிட்ட நிறைய அறிவு இருக்கிறனாலேயே அவன் மிகப்பெரிய ஹிதாயத்து கொண்டவன் சொல்ல முடியாது. நம்மை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க அறிவாளிகள், நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளிகள். நம்மளை விட சொன்னா முஸ்லிமாக இருக்கக்கூடிய நம்மை விட முஸ்லிம் அல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அறிவாளிகள். ஆனால் அவர்களெல்லாம் ஹிதாயத்து கிடைச்சவங்கன்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய பட்டங்களை வாங்கியவர்கள் கூட ஹிதாயத்து கிடைக்காம இருக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவும் கிடைச்சிருக்கு, அல்லாஹ்விடமிருந்து இஸ்லாம் என்கிற ஹிதாயத்தும் கிடைச்சிருக்கு. சாதாரண விஷயமா இது? நான் இதை விளக்கமாக பிறகு சொல்கிறேன். இப்போ புரியாவிட்டாலும் அடுத்து சொல்லும் பொழுது புரியும். நமக்கு அல்லாஹ்வை பற்றிய இல்மும் கிடைச்சிருக்கு, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இஸ்லாம் என்கிற ஹிதாயத்தும் கிடைச்சிருக்கு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. யோசனை செஞ்சு பாருங்க. ஹிதாயத் அப்படிங்கிற வழிகாட்டுதலை தருவாயாக அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை இருக்கிறதே, இறை தூதர்களுக்கே பதில் கிடைக்காத பிரார்த்தனை. இறைவா ஹிதாயத்து தருவாயாக என்று இறை தூதர்கள் யாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்களோ அவங்களுக்கு கூட என்ன செய்யல? ஹிதாயத்து கிடைக்கல. உதாரணமாக, எங்க வாப்பாவுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு இப்ராஹிம் நபி ஆசைப்பட்ட மாதிரி வேற எந்த மகனாவது ஆசைப்பட்டிருப்பாரா? இப்ராஹிம் நபியுடைய நினைவாகத்தானே நேற்றைய தினம் பெருநாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தானே அது. அவருடைய வாப்பா ஹிதாயத்து கிடைக்கல, இஸ்லாம் என்கிற ஹிதாயத்து அவருக்கு கிடைக்கல. அப்போ ஒரு மகனாக பெத்த தகப்பன் ஹிதாயத்து இல்லாமல் இருக்கிறாரே, அவருக்கு ஹிதாயத்து கிடைக்குமேன்னு ஒரு மகனாக இப்ராஹிம் நபி எவ்வளவோ ஆசைப்பட்டார். அதை அல்லாஹ்ட்ட கேட்கவும் செஞ்சார். யா அல்லாஹ் எங்கள் வாப்பாவுக்கு ஹிதாயத்து கொடு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சமுதாயத்தில் நம்முடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய, ஏன் நம்முடைய சில குடும்பங்களிலேயே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு புறம்பாக நடக்கிறாங்க. சில தகப்பன்மார்கள், சில குடும்ப தலைவர்கள், குடிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள், வட்டியோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்காக வேண்டி எந்த மகனாவது பிரார்த்தனை செய்கிறது உண்டோ? செய்வாங்களா இருக்கும்? எங்கள் வாப்பா இந்த மாதிரி வட்டியோட தொடர்பில் இருக்கிறாரு, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. எங்கள் வாப்பா குடிச்சிட்டு இருக்கிறாரு, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. யா அல்லாஹ் எப்படியாவது எங்கள் வாப்பாவை திருத்து என்று கேட்கக்கூடிய மகன்கள் இருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் நபி அளவுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்களா? இல்லை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் எங்கள் வாப்பா குஃப்ரில் இருக்கிறார், ஷிர்கில் இருக்கிறார், யா அல்லாஹ் எப்படியாவது எங்கள் வாப்பாவுக்கு ஹிதாயத்தை தருவாயாக என்று ஒரு மகனாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? இல்லை. அதனால தான் சொல்லப்படுகிறது, இல்மு கிடைக்கிறதுங்கிறது வேற, இஸ்லாமிக் நாலேஜ் கிடைக்கலாம், ஆனால் ஹிதாயத்து கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது யார் கையில் தான் இருக்கு?
அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு. அவ்வளவு ஏன், தனக்கு ஆதரவாக நிழலாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் தீனுடைய வழிகாட்டுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துஆ செஞ்சிருப்பாங்க. தன்னுடைய பாட்டனார் சித்தப்பா முறையில் வரக்கூடிய அவரை அபூ தாலிப், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆசைப்பட்டு பிரார்த்தனை செய்தார்கள். எப்படியாவது அவருக்கு ஹிதாயத்தை கூட அல்லாஹ். ஆனால் அதுக்கு அவரை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்புங்களுக்கெல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. நீங்க விரும்பிய நபர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை காட்டிவிட முடியாது, உங்களால் காமிக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா, மாறாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். நீங்க விரும்புறனாலேயே விரும்புகிற ஆளுகளுக்கெல்லாம் நீங்க ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. வஹுவ அலமு பில் முஹ்ததீன், ஹிதாயத்தை பெறக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நீங்க ஆசைப்பட்டனாலையோ, நீங்க ரிஸ்க் எடுத்தனாலையோ, நீங்க முயற்சி செஞ்சனாலையோ ஒரு ஆளுக்கும் உங்களால் ஹிதாயத்து காட்ட முடியாது. அல்லாஹ் நாடுனா அந்த ஹிதாயத்து கிடைக்கும். அந்த ஹிதாயத்து யாருக்கு கிடைக்கும், யார் அதை வாங்கிக்குவான், அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் கஸஸ் அப்படிங்கிற 28வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஆனா யோசனை பண்ணி பாருங்க, சொல்ல வர்ற விஷயம் என்னது, நபிமார்கள் கூட ஆசைப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அந்த ஆசையின் அடிப்படையில் பிரார்த்தனை செய்த பொழுது அவர்களுக்கு கூட கிடைக்காத விஷயம் என்னது, ஹிதாயத்து. அவர்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா நபிமார்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கலன்னு இல்லை, யாருக்காக வேண்டி ஹிதாயத்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அதற்கான பதில் கிடைக்கல. இல்லை நபியே, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம், நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி எல்லாம் ஹிதாயத்து கொடுத்துட முடியாது. அப்ப ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் பார்த்து கொடுக்கிறது, அவனுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். புரியுதா இல்லையா? ஆனா பாருங்க, நாம பிறந்த செகண்ட்ல இருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்முடைய 2 காதிலையும் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள். எந்த இறை தூதர்கள் தங்களுடைய உறவினர்களுக்காக வேண்டி ஆசைப்பட்டார்களோ அந்த விஷயம் நாம பிறந்த செகண்ட்ல இருந்து நம்முடைய காதுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு செய்தி, 8 பில்லியன் மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. 8 பில்லியன்னா எவ்வளவு, 800 கோடி பேர் உலகத்தில். அதிகமாக இருக்கலாம், சமீபத்திய கணக்கெடுப்பு இல்லை, இது கொஞ்சம் பழைய கணக்கெடுப்பு. குறைஞ்சது உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. இவர்களிலே பெரும்பான்மையான பேர்களுக்கு கிடைக்காத ஒரு தனித்துவமான ரஹ்மத், காதுல அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தையை கேட்கிற பாக்கியம். கோடிக்கணக்கான பேர்களுக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பாக்கியம் கூட கிடையாது. கேட்டாலும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாதவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு பிறந்ததிலிருந்தே தந்திருக்கிறானே, இதுக்கு நாம் எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், எவ்வளவு தூரம் அவனை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். இப்போ அந்த அல்லாஹு அக்பரை பற்றி கொஞ்சம் யோசிக்கணுங்க, கண்டிப்பாக யோசிக்கணும். பாருங்க, அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை இருக்குதே, தனக்குள்ள ஒரு பெரிய கருத்து பிரபஞ்சத்தையே உள்ள பொதிச்சு வச்சிருக்கு. அல்லாஹ்ங்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அக்பருங்கிற 2வது வார்த்தையாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நாம கடந்து போகக்கூடிய வார்த்தைகள் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அப்படிங்கிற இறை செய்தியை முதலாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சேர்த்து வைத்த சமயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்து அந்த வஹியினுடைய திடுக்கத்தின் காரணமாக படுக்கையில் போர்வையை மூடிக்கொண்டு படுத்திருந்த சமயத்தில் அடுத்ததாக வந்த வஹி, அடுத்ததாக வந்த இறை செய்தி, அந்த வழிகாட்டுதல்கள் ஒன்று அல்லாஹு அக்பரை பற்றியதாக தான் இருந்துச்சு. இதை கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியினுடைய அச்சத்தின் காரணமாக வீட்டில் வந்து போத்திக்கிட்டு படுத்திருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாங்க. இதெல்லாம் நாம் கேள்விப்பட்ட செய்தி. என்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட் செய்தி? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், முடிஞ்சுது. நபியே, படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால், அதிபதியின் பெயரால் படிப்பீராக, ஓதுவீராக. வந்துச்சு ஃபர்ஸ்ட் வஹி. என்ன ஏதுன்னு ரசூல்னால புரிஞ்சுக்க முடியல. ஃபர்ஸ்ட் அனுபவம் தெரியல, பயம், என்னமோ ஆகி போச்சு. வீட்டுக்கு வந்து இழுத்து போத்தி படுத்துட்டார். எனக்கு போத்தி விடுங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி.
எனக்கு போர்த்தி விடுங்கள் என் மனைவியை என்று சொன்னாங்க. போர்த்தி விட்டாங்க, ஆறுதல் கொடுத்தாங்க, எல்லாம் தெரியும். 2வது வஹி என்ன வந்துச்சு பாருங்களேன். யா ஐயுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்து கொண்டு படுத்திருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்திருங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக்க ஃபகப்பிர், உம்முடைய அதிபதியினுடைய பெருமையை புகழை பறைசாற்றுவீர்களாக, பிரகடனப்படுத்துவீர்களாக, இறைவனை மேன்மைப்படுத்துங்கள். அப்போ போர்வை போர்த்தி கொண்டு படுத்திருப்பவரே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறானே, இதனுடைய அர்த்தம் என்ன? பிசிக்கலாக நாம் கற்பனை செய்யலாமா? ரசூலுல்லாஹ் எப்போ பார்த்தாலும் போர்வையை போர்த்திட்டு இருந்தார். என்ன துப்படி முடி படுத்து கிடக்குறீங்க, எந்திரிங்க அப்படின்னு நம்ம பேசுகிற மாதிரி அல்லாஹ் சொன்னானா? அது ஒரு கருத்து இருக்கத்தான் செய்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை போர்த்தி கொண்டு தான் இருந்தார். ஆனால் இங்கே என்ன அர்த்தம் தெரியுமா? பல்வேறு சிந்தனைகளால் உங்களுடைய அறிவு மூடப்பட்டிருக்கலாம். போர்வையை போல உதறி தள்ளுங்கள். அல்லாஹுதான் இந்த உலகத்தினுடைய படைப்பாளன், அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹுதான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் விட பெரியவன் என்பதை உங்களுடைய சிந்தனைகளால் மூடியிருக்கும். அந்த மாதிரி தவறான சிந்தனைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் உதறி எழுங்கள். போர்வையை தூக்கி வீசுவதை போல உங்களுடைய தவறான சிந்தனைகளை எல்லாம் விட்டு விலகி, அல்லது கருத்து மயக்கமான சிந்தனைகளை எல்லாம் விட்டு விலகி, வரப்பக்க ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பினுடைய மேன்மையை பிரகடனப்படுத்துங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். 2வது விஷயம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் 2வது ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் படியுங்க, 2வது கட்டளை ரப்பு அல்லாஹு அக்பர். அதுதான் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய பெரிய செய்தி. நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் இந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தையை கலிமத்து ஃபித்ரா, இயல்பான வாசகம், இயற்கையான வாசகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது ஒரு செகண்டில் பில்லியன், 1 கோடியா பிரிக்கன்னு வச்சுங்க. ஒரு செகண்டு இந்த இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செகண்டு, அந்த செகண்டை 1 கோடியா டிவைடு பண்ணுங்க. அந்த அளவுக்கு கூட ஒரு செகண்டை 1 கோடியாக பிரித்தால் அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு கூட துனியாவில் அல்லாஹ் அக்பர் வார்த்தை சொல்லாத நேரமே இல்லை. துனியா முழுக்க அல்லாஹு அக்பர் என்கிற வாசகம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக தொழுகைக்கான அதான் சொல்றோமே, பாங்கு சொல்றது, அதையே எடுத்துக்கொள்ளுங்கள். பூமத்திய ரேகையினுடைய கிழக்கு முனையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்தோனேசியாவுடைய கிழக்கு கோணத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவு, குட்டி தீவு, பாலி தீவுன்னு சொல்லுவாங்க. அந்த பாலி தீவு உலகத்தினுடைய ஒரு கோணம்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து சுபுகு தொழுகைக்கு யாரோ ஒருத்தர் பாங்கு சொல்றார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாங்கு சத்தம் அங்கிருந்து தொடங்கி அந்த இந்தோனேசியாவை கடந்து மலேசியா, மியான்மர், பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், இப்படி பல நாடுகளையும் கடந்து அட்லாண்டிக் கடற்கரையினுடைய ஒரு மஸ்ஜிதில் சுபுகு தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் அந்த பாலி தீவில் லோஹர் தொழுகைக்கு சுபுகுக்கு வாங்க சொன்னாங்கல்ல, அங்கே லோஹர் ஆகிருக்கும். அது இங்கே வர்றதுக்குள்ள. அப்போ துனியாவில் இது ஒரு கோணத்தில் மட்டும். இது மாதிரி துனியாவினுடைய எந்த கோணத்திலும் கூட பாங்கு சத்தம் தொடர்ந்து சொல்லிட்டே, ஒரு செகண்டு கூட விடுபடுறது இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி பிரபஞ்சம் சொல்றாங்களே, அதில் பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு என்ன சொல்லலாம், அதற்கு ஒரு தாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கண்டினியூஸாக அந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுவதை தொடர்ந்து அப்படி ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சுற்றியும் அல்லாஹ் இப்படித்தான். இந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை அவனால் தவிர்க்கவே முடியாது. அல்லாஹு அக்பரை சர்வசாதாரணமாக அவன் கடந்து போகவே முடியாது. அவன் பிறந்ததிலிருந்து 2 காதுகளிலும் அந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வாசகம் கேட்கணுங்கிற மாதிரி இஸ்லாமிய மரபு அமைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு இந்த வாசகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முக்கியமான பங்கு வகிக்குது.
ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் இந்த வாசகம் குறைஞ்சது 94 தடவை அவன் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 94 தடவை இந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தையை கேட்க வேண்டி இருக்கிறது. தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்கிற சமயத்தில், இகாமத்து சொல்கிற சமயத்தில், தொழுகும் பொழுது ஒவ்வொரு ரக்காத்தினுடைய ஒவ்வொரு செயல்களின் பொழுதும் என்றுமாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு தொழுகையாளியாக அவன் இருந்தான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக 94 தடவை இந்த வாசகத்தை கேட்க வேண்டிய மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கான். இது மட்டுமல்ல, இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் குர்பானி கொடுக்கிற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் திருப்பெயரால் அறுக்கிறேன், அல்லாஹுவே மிகப்பெரியவன். சாதாரணமாக ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது கேட்ட அல்லாஹு அக்பர். இந்த குறைந்தது 94 தடவை அல்லாமல் வேறு பல சந்தர்ப்பங்களிலும் இந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹுங்கிற அக்பர் வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம கேட்கிறோம். பல சந்தர்ப்பத்தில் சொல்றோம். இந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தைகளுடைய அர்த்தம் தான் என்ன? மேலே நாம் சொன்ன மாதிரி ஒரு நான் முஸ்லீமும் கூட ட்ரை பண்ணானாக்கா அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமே, அவ்வளவுதானா இதனுடைய அர்த்தம்? நான் முஸ்லீமுக்கு வேண்டுமானால் இதனுடைய மேலோட்டமான கருத்து அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறத ஓகே. ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிற மீனிங்கை புரிஞ்சுக்கிறதோடு முடிஞ்சு போச்சா என்று கேட்டால் இல்லை. அதை தாண்டி வேற விஷயம் இருக்கு. இந்த அல்லாஹுங்கிற வார்த்தை எந்த லாங்குவேஜ்லையும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. அது ஆண்பால் வார்த்தையும் இல்லை, பெண்பால் வார்த்தையும் இல்லை. அதிலிருந்தே நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஆம்பளையும் இல்லை, பொம்பளையும் இல்லை. அவன் தனித்துவமானவன். அஹது, வாஹிது வேற, அஹது வேற. வாஹிதுனாக்கா ஒன்று, வாஹிதுனா ஒன்று. ஒன்றுனா என்ன அர்த்தம்? 10க்குள்ள ஒன்று இருக்கு. அப்போ அது மாதிரி பல கடவுளில் அல்லாஹ் ஒன்று இல்லை. அதனால தான் குல் ஹுவல்லாஹு வாஹிதுன்னு சொல்லலை, குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு சொல்லப்பட்டது. அதுக்கும் ஒன்றுன்னு அர்த்தம் இருந்தாலும் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. தனித்தவன். எந்த மாதிரியும் அவன் இல்லை, அவன் தனித்தவன். அப்போ அந்த அல்லாஹுங்கிற வார்த்தை மற்ற மொழிகளில் ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியும்? ஆண்பால் வார்த்தையாக பெண்பால் வார்த்தையாக என்ன செய்ய முடியும்? மாஸ்குலைன் ஃபெமினைன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி பிரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு பன்மையும் உருவாக்க முடியாது, புளூரல் உருவாக்க முடியாது. இந்த வார்த்தை வேற எந்த லாங்குவேஜிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை இல்லை. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அக்பர் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரியவன் அர்த்தம். அதன் அடிப்படையில் அல்லாஹு அக்பர்னு சொன்னால் அல்லாஹு தான் மிகப்பெரியவன் அர்த்தம். ஆனால் உண்மையிலே இது ஒரு முழுமையான வாசகம் இல்லை. இங்கே தான் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன முழுமையான வாசகம் இல்லை அப்படின்னு சொன்னால், அல்லாஹுதான் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயல்பாகவே அதில் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி தெரியுமா? எதை விட பெருசு வருமா இல்லையா? அல்லாஹுதான் மிகப்பெரியவன் சொன்னால் யாரை விட பெரியவன், எதை விட பெரியவன் என்கிற கேள்வி வரும், வரணும். அந்த கேள்வியை எழுப்பி அதுக்கு பதில் பார்க்கணும். மோமினுடைய வேலை அதுதான். நான் முஸ்லிம் வேண்டுமானால் அல்லாஹு அக்பர்னா அல்லாஹு மிகப்பெரியவன் அப்படிங்கிறத டிக்ஷனரி புரட்டி பார்த்து புரிஞ்சுக்குவான். ஆனால் மோமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது. எதை விட பெரியவன், யாரை விட பெரியவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் தன்னை வடிவமைச்சுக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை சிஸ்டமேட்டிக் ஆக்கிக்கணும். இந்த ரெண்டு கடமை இருக்கு. எப்படி பார்க்கலாம்? ஏதோ ஒன்றை விட மிகப்பெரியவன் அப்படின்னு சொன்னா, எதை விட பெரியவன் என்று கேட்டால் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவன் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக சாட்சியாக்கணும். இப்போ ஒரு வசனத்தை பார்க்கலாம். என்ன? திருக்குரான் ஷரீஃபில் சூரத்து தௌபான்னு 9வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் நபியை பார்த்து அல்லாஹ் ஒரு ஆர்டர் சொல்கிறான். அவருக்கல்ல அந்த ஆர்டரு, அவர் மூலமாக நமக்கு அந்த ஆர்டர். என்ன சொல்றான்? குல், நபியே சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய தகப்பன்மார்களாக இருந்தாலும்,
வ அப்னாஉக்கும் நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், வ இஹ்வானுக்கும் உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய துணைவர்களாக இருந்தாலும், கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களாக இருந்தாலும், வ அம்வாலுன் தரஃப்துமூஹா நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கட்டும், வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா தேக்க நிலை ஏற்பட்டு விடுமோ நஷ்டமாயிருமோன்னு நீங்க பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபார தொழில்களாக இருக்கட்டும், வ மசாக்கின தருலவுனஹா நீங்கள் ரொம்ப விரும்புகிற உங்க வீடாக இருக்கட்டும். அப்படியா? நம்ம வீடு நமக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்ம வீடு பிடிக்காதவங்க யாரு? எல்லாமே பிடிக்கும். நமக்கு பிடிச்சவங்களை தான் எல்லாம் வரிசையாக லிஸ்ட் போடுறான். நம்ம வாப்பாவை பிடிக்காதவங்க யாரு? நாம பெத்த மகனை பிடிக்காதவங்க யாரு? எல்லாருக்கும் வாப்பாவையும் பிடிக்கும், மகனையும் பிடிக்கும், மனைவிமார்களையும் பிடிக்கும், கணவன்மார்களையும் பிடிக்கும், கூட பிறந்தவங்களையும் பிடிக்கும். அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் எதையெல்லாம் பண்றான்? உங்க குடும்பம், நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம், நஷ்டமாயிருமோன்னு பயப்படுகிற உங்களுடைய தொழில் வியாபாரங்கள், நீங்க ரொம்ப லைக் பண்ணக்கூடிய உங்க வீடு. உண்மைதான். எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு வெயிலில் சுற்றினாக்க எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம்? ஃபேனை போட்டுட்டு அக்கடானு மல்லாந்து படுப்போம். நம்ம வீட்டினுடைய நமக்கும் நம்ம வீட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பு அதனுடைய தன்மை இதுதானே. எங்கே சுற்றினாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வராது. அது எவ்வளவு சின்ன வீடாக இருந்தாலும் அவனுக்கு சொந்த வீடு ஆசுவாசம். எவ்வளவு பெரிய பங்களாவில் போய் ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்தானாக்க அந்த வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கன்வீனியன்ட் எங்கே தான்? நம்ம சொந்த வீட்டுக்குள்ள. அதனால தான் அல்லாஹ் சொல்றான் என்னன்னு, மசாக்கின தருலவுனஹா நீங்க ரொம்ப லைக் பண்ணக்கூடிய உங்களுடைய வீடாக இருந்தாலும் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டானா, பண்ணிட்டு அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ் வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி இதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வை விட, அவனுடைய தூதரை விட, அவன் வழியில் நீங்கள் போராடுவதை விட இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நேசத்துக்குரியவராக இருந்தால், நல்லா கவனிக்கணும். அல்லாஹு அக்பருடைய மீனிங் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மோமினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அக்பர். அதே மாதிரி அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிற முஸ்லீம் அட்டன் பண்ண பத்தாது, அதை வாழ்க்கையில் உண்மைப்படுத்த வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை வாழ்க்கையின் மூலமாக முழுமைப்படுத்த வேண்டும். எப்படி? இதெல்லாம் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இது எல்லாமே அஹப்ப இலல்லாஹி இலைக்கும் மினல்லாஹ் அல்லாஹ்வை விட இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிறதா இருந்தா, அவனுடைய தூதரை விட இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருந்தா, அவன் வழியில் வாழ்வதை விட உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரிஹி அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை உங்களிடத்திலே நடப்பாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பொறுத்திருந்து பாருங்கள். வெயிட் அண்ட் சீ. அல்லாஹ் சொல்றான் பொறுத்திருந்து பாருங்கள், என்ன நடக்க போகும் தெரியுமா? எச்சரிக்கை மாதிரி சொல்றான். அல்லாஹ் அக்பருடைய அர்த்தத்தை இப்படித்தாங்க புரிஞ்சுக்கணும். எதை விட பெரியவன்? உங்க வாப்பாவை விட பெரியவன், நீ பெத்த மக்களை விட பெரியவன், நீ திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய திருமண உறவை விட பெரியவன், உனக்கு பிடிச்சமான உன்னுடைய சொந்த சகோதரர்களை விட பெரியவன், உன் குடும்பத்தை விட பெரியவன், உன்னுடைய வியாபாரத்தை விட பெரியவன். இதுக்கு அர்த்தத்தை பிராக்டிக்கலா இன்னும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி உங்க வீட்டை விட பெரியவன், நீங்க எதன் மேலெல்லாம் நேசம் வைப்பீங்களோ அது அத்தனை விடையும் பெரியவன். இப்படி சொல்லியாச்சு. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகின் பாவிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கறது இல்லை சொல்லி முடிச்சிடுறான். யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள்ல நமக்கு பெரியவங்க யாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள் பெரிய ஆள். ஒரு சில பேருக்கு பொண்டாட்டி தான் பெரிய ஆள், பொண்டாட்டி சொல் மேர்மன், மனைவி சொல்லே மந்திரம். இன்னொரு சில பேருக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. வாப்பா சொன்னால் அதை மீற மாட்டேன், வாஸ்தவம் தான், வாப்பா சொன்னால் மீறக்கூடாது, மரியாதை நிமித்தம். அல்லாஹுடைய வா அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், வாப்பா ஒன்று சொல்லுது. அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், மனைவி ஒன்று சொல்லுது. யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? மனைவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம்னு வச்சுங்களேன். இப்போ இவங்களுக்கு அல்லாஹு அக்பர் இல்லை, மனைவி அக்பர். அதான் உண்மை. அப்படித்தான் பிராக்டிக்கலாக இந்த அல்லாஹ் அக்பருடைய மீனிங்கை பார்க்க வேண்டி இருக்கிறது. கேள்வி என்னன்னு சொன்னா, அல்லாஹுவா வேற ஒன்னா? வாழ்க்கையினுடைய வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே நம்முடைய சொந்த நிலைமைகளையும் ஜாயின் பண்ணி பார்த்து தான் இந்த கேள்விக்கான பதிலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம கொடுக்கல் வாங்கல் நடத்துகிற சமயத்தில், நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற பொழுது,
நாம் ஒரு வீட்டை கட்டுகிற பொழுது, நாம் ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகிற பொழுது, இதில் எல்லாம் நமக்கு எது பெருசு? யார் பெரியவன்? அல்லாஹுவா வேற நலன்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவே மிக பெரியவன், அல்லாஹுவே மிக பெரியவன் பாங்கு சொல்லுது. பிசினஸ்ல ஈடுபட்டு இருக்கிறோம். இப்ப அவன் மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? அந்த அழைப்பை கேட்டு, அல்லாஹு அக்பர் என்கிற அழைப்பை கேட்டு பள்ளிவாசலுக்கு ஓடி வர்றதுக்கு அவனால முடியல. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான், வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறான். வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால் விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது வராமல் வியாபாரத்தில் ஈடுபடுகிறான் சொன்னா, இங்க சொல்லக்கூடிய மோதினார் பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் மோதினார் என்ன பண்ணுறாருங்க? அல்லாஹு அக்பர் பொய் சொல்றாரு. எனக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் இல்ல, அல் பிஸ்னஸ் அக்பர். மோதினார் தான் பொய் சொல்றாரு. எனக்கு பெருசு யாரு? அல்லாஹ்வை விட என் பிசினஸ் பெருசு. அதனால தான் சொல்லப்படுகிறது, அல்லாஹு அக்பர் என்பதை வெறும் வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக சாட்சியப்படுத்துகிற பொழுதுதான் ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அக்பர் உண்மையாகுது, முழுசாகுது. நான் முஸ்லிமுக்கு அல்லாஹ் மிகப்பெரியவன், நமக்கு அப்படி அல்ல. அதை தாண்டி இப்ப பாருங்க ஒரு செய்தி. காதிசியா யுத்தம் சமயத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. பாரசீக தளபதியான ருஸ்துமை பார்க்கறதுக்காக வேண்டி ரிபுன் ஆமிர் அப்படிங்கிற நபி தோழர் வர்றார். அவரா போகல, அழைப்பு கொடுக்கப்பட்டு தான் போறார். அரசு முறை பயணம். இன்னைக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து பதவிக்கு வந்துட்டானாக்கா நட்பு ரீதியான சந்திப்பு, அரசியல் ரீதியான சந்திப்பு பண்ணுவாங்க. ரிபுன் ஆமிர் என்கிற நபி தோழர் பாரசீக தளபதி ருஸ்துமை பார்க்கறதுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. ருஸ்துமை பார்க்கறதுக்காண்டி போறாரு. அப்படி போற சமயத்தில் ருஸ்தும் ஆடம்பரமான அரண்மனையில் தங்க கட்டில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சுற்றிலும் சேவகர்கள் அவனுக்கு வெண்சாமரம் வீசிட்டு இருக்கிறாங்க. உயரம் குறைஞ்ச ஒரு குதிரையின் மேல சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரிபு அந்த அரண்மனைக்குள்ள போறார். அப்ப அந்த அரண்மனை வாசல் நிற்கக்கூடிய காப்பாளர்கள், காவல்காரங்க, நீங்க தளபதி ருஸ்துமை பார்க்கணும்னு சொன்னா நீங்க அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆயுதத்தை இங்கேயே கழட்டி வச்சுட்டு தான் உள்ள அனுப்புவோம். செக்யூரிட்டி ரீசன் ஏதோ ஒன்று சொல்றாங்க. அவரை பார்க்கணும்னாக்க நீ கொண்டு வந்திருக்கிற ஆயுதங்களை எல்லாம் இங்கேயே வச்சுக்கிட்டு தான் போகணும். பிடிவாதம் பிடிக்கிறார்கள். அப்ப ரிபுன் ஆமிர் சொல்லுவாரு, நானாவெல்லாம் உங்களுடைய தளபதியை பார்க்க வரல, என்னுடைய சொந்த பர்பஸ்க்காக வேண்டி வரல, அவரால் அழைக்கப்பட்டு தான் வந்திருக்கிறேன். நான் வந்தா ஆயுதத்தோடு தான் உள்ள வருவேன். சம்மதிக்க மாட்டேங்கனாக்கா இப்படியே திரும்பி போறேன், உங்க தளபதிட்டு போய் சொல்லுங்க. இந்த வாக்குவாதத்தை அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருந்து அவனே கேட்கிற பொழுது அவர் ஆயுதத்தோடைய உள்ள அனுப்புங்கன்னு ருஸ்தும் ஆர்டர் போடுறான். உள்ள வந்துட்டார். இப்ப அவன் ருஸ்தும் கேட்பான், நீங்க வந்ததனுடைய நோக்கம் என்ன? நான் தான் கூப்பிட்டேன், ஆனாலும் அதை தாண்டி அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்களா, உங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ இப்னு ஆமிர் சொல்லுவார், அடிமை தலையிலிருந்து மனிதர்களை விடுவித்து அவர்களை அல்லாஹ்வினுடைய அடிமை தலையில் பிணைப்பதற்காகத்தான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம்னுடைய வேலை என்ன தெரியுமா? சிந்தனை ரீதியாக யாருக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் அவர்களை எல்லாம் அந்த சிந்தனையிலிருந்து விடுதலை செய்து அல்லாஹ் ஒருவன் தான் உண்மையானவன், அல்லாஹ் ஒருவன் தான் மிகப்பெரியவன், அல்லாஹ் ஒன்பதுதான் உண்மையான அரசன், அந்த அரசனுக்கு தான் கீழ்ப்படியணும், துனியாவினுடைய எந்த அரசனுக்கும் கீழ்ப்படியணுங்கிற அவசியம் இல்லை, அடிமைப்படணுங்கிற அவசியம் இல்லை என்பதை உலகத்திற்கு உரத்து சொல்வதுதான் முஸ்லிம்களாகிய எங்களுடைய பணி. அதுக்கு தான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தினுடைய நெருக்கடியிலிருந்து துனியா மறு உலகத்தினுடைய விசாலத்தன்மையின் பக்கமாக, மதங்களினுடைய அநீதியிலிருந்து இஸ்லாத்தினுடைய நீதியின் பக்கமாக வழி நடத்துவதற்காக வேண்டித்தான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். வீரமான வாசகத்தை சொல்றார். இந்த உரையாடலுக்கு பிறகு ருஸ்தும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகள் இருக்கிறார்களே அவங்கள்ட்ட கேட்பான், இதை விட தன்னம்பிக்கையானது ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளை இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? என்ன ஒரு வீராவேசமான வாசகம்! இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தன்னம்பிக்கையான கவர்ச்சியான வாசகத்தை எப்போவாவது கேட்டிருக்கிறீங்களான்னு மந்திரிகள்கிட்ட கேட்கும் பொழுது மந்திரிகள் ஆச்சரியப்பட்டு திருப்பி கேட்பாங்க,
இந்த ருஸ்தும்கிட்ட நீங்கள் என்ன அந்த மதத்தினுடைய ஈர்க்கப்பட்டீங்களா? அந்த ஆளுடைய மதத்தில் நீங்கள் ஈர்க்கப்பட்டு விட்டீர்களா? அந்த ஆளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா எவ்வளவு சாதாரணமாக இருக்கு? நாமெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுக. அந்த ஆள் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த ஆளுடைய மதத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு விட்டீர்களோ அப்படின்னு கேட்கும் பொழுது ருஸ்தும் கேட்டான், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், ஆடையா நீங்கள் கவனிக்கிறீர்கள்? நீங்கள் அவருடைய வார்த்தைகளையும் பாணியையும் குணத்தையும் பாருங்கள். என்ன ஒரு வாசகம்! அதுதான் என்னை ஈர்த்துச்சு. அப்போ மற்றவைகளை விட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. அதன் அடிப்படையில் வாழ்க்கையை திட்டமிட்டு அமைச்சுக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் இழப்புகளை எல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வது. இதெல்லாம் தான் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த முத்திரை சொல்லினுடைய அர்த்தம். ராத்திரி பகலாக இந்த முத்திரை வாக்கியத்தை முழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாயில சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? நாம ராத்திரி பகல் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கையில், நாட்டு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில், உலகத்தினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில், அல்லது இந்த உலகத்தில் யார் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களோ அவங்களுடைய பாணியின் அடிப்படையில் நம்முடைய லைஃப்பை அமைச்சுக்குவோன்னு சொன்னால் நாம் அல்லாஹ் அக்பர் சொல்லலை, வெறும் வாய்ஜாலத்தை தான் சொல்லியிருக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலே முஸ்லிம்கள் இப்படி வார்த்தையளவில் அல்லாஹு அக்பர் என்று முழங்கி வாழ்க்கையளவில் அதற்கு எதிர்மாறாக செயல்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் அதனுடைய விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்பாவிகளுடைய உயிர்களாக, அப்பாவிகளுடைய ஆயுள் சிறை தண்டனைகளாக, கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்பு இருக்கக்கூடிய உடைமைகளாக அனுபவிச்சுக்கிறோம். நயவஞ்சகத்தனம். அல்லாஹு அக்பர் என்று வாய் முழங்குகின்றன, செயலிலே அல்லாஹு அக்பர் இல்லை. விளைவு இப்பொழுது குர்பானியிலும் கூட, தமிழ்நாட்டிலும் கூட குர்பானி அறுப்பதற்கு தடை என்று தீர்ப்பெழுதுகிறான். புதிதான ஆட்சி வந்து ஒரு மாசம் கூட முழுசா ஆகல, அதற்குள்ளாக வடமாநிலம் போல தமிழகம் மாறுகிறது. இப்ப குர்பானி கொடுக்கும் காரணம் நம்முடைய அல்லாஹு அக்பர் உயிரோட்டமானதாக இருக்கவில்லை. அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை வரலாற்றினுடைய நாயகர்கள் தங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்திய பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அஞ்சியதுதான் வரலாறு. ருஸ்துமுடைய வரலாறு அதற்கு ஒரு சாட்சி. என்ன ஒரு வார்த்தை! அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை அவர்களை அசைத்து பார்த்தது. நாம சொல்ற வார்த்தை நம்முடைய மனசை கூட அசைக்கல. அதுதான் காரணம். யாரையும் நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய இழப்புக்கு சார்ஜ் பண்ண முடியாது. நாம் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய இழப்புகளுக்கு நம்மை நாமே தான் சார்ஜ் பண்ணிக்கொள்ள வேண்டும், நம்மை நாம தான் குற்றம் சொல்லிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலக பேரறிஞர் டாக்டர் முஸ்தபா சிஃபாய் சொல்லுவாரு, முஸ்லிம்களுடைய நாக்குகள் தக்பீர் முழங்குவதை போல அவருடைய இதயங்களும் தக்பீர் சொல்லி இருக்குமானால், அவருடைய இதயங்களும் தக்பீர் சொல்லி இருக்குமானால் வரலாற்றினுடைய போக்கை அவர்கள் மாற்றி இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹு அக்பரை வாயளவோடு நிறுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப நாக்கினால் மட்டுமல்ல, உள்ளத்தினாலும் வாழ்க்கையினாலும் அல்லாஹுவை புகழ்வதற்கும் அவனுடைய ஆதிக்கத்தை, அவனுடைய ஆளுமையை ஏற்றுக்கொள்வதற்கும் முஸ்லிம் சமுதாயம் எப்பொழுது தயாராகிறதோ அப்பொழுது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவிக்கும் நாம் தகுதியுள்ளவர்களாக ஆகுவோம். அதுவரைக்கும் அல்லாஹ் நம்மளை கைவிடுவான். அப்ப அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது அப்படிங்கிறது வாழ்க்கையாகணும். அப்போ இதன் தொடர்ச்சியில் நாம புரிஞ்சிக்க வேண்டிய கடைசி செய்தி என்ன தெரியுமா? ஒற்றை செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வுடைய தீன், அதை விட்டு திருப்பி விடக்கூடியவன் யாரோ அவன் தான் எதிரி. நம்முடைய எதிரி யார் தெரியுமா? ஜிக்ருல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்மளை டைவர்ட் பண்றவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் தான் நமக்கு எதிரி. அவன் நம்முடைய பக்கத்திலேயே இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தினனாக இருந்தாலும் சரி, நம் கூட பிறப்பாக இருந்தாலும் சரி, கெட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற தகப்பனாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறை நினைவை விட்டு நம்மை டைவர்ட் பண்ணுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் நமக்கான முதல் எதிரி. அதே நேரத்திலே யார் நம்மை அல்லாஹ்வினுடைய நினைவின் பக்கம் நெருக்கி வைப்பானோ, எது நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அவர்கள் தான் நம்முடைய நண்பர்கள். அவர்கள் தூரத்திலே இருந்தாலும் சரி,
புரிந்து கொள்வோம். புரிந்து கொண்ட செய்தியின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு அக்பர்னுடைய அர்த்தத்தின் அடிப்படையில் வழிநடத்துவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.